பல பகுதிகளில் வெள்ளம் வடிந்தோடுவதால் மக்கள் மீண்டும் தமது வாழ்விடங்களுக்கு திரும்பி வருகின்றனர். எனினும் சில பிரதேசங்களில் மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர். புலத் சிங்கள பிரதேச செயலாளர் பிரிவில் திம்புட்டாவக்காந்த பிரதேசத்தில் மற்றொரு பகுதியில் மண் சரிவு அபாயம் நிலவுவதால் பிரதேச மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். திம்புட்டாவக்காந்த பகுதியில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக புலத் சிங்கள பிரதேச செயலாளர் சிசிரகுமார சேனாதீர குறிப்பிட்டார். இதனால் இங்கு வாழும் 30 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஹட்டன் சமதலகம பிரதேசத்தில் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றது. இதனால் பிரதேசத்தில் வாழும் 12 குடும்பங்களைச் சேர்ந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிராம சபை உத்தியோகத்தரும் போலீசாரும் இணைந்து அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பிரதேச மக்கள் அதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை. கிரிபத் கலந்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்த 26 பேரை நினைவு கூர்ந்து இன்று சமய வழிபாடுகள் இடம்பெற்றன. அவிசாவளை கெட்டஹெத்த கரதன ஊடாக ஹொரண வீதியின் கரதன பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் 6 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டது. மண் சரிவினால் கரதன ஹொரணை வீதியூடான போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. வடக்கு கரதன மகாவீதி ஆலயத்தினூடாக நீர் ஊடறுத்து செல்வதை இன்றும் காண முடிந்தது. இதனால் பாடசாலையின் பிரதான அலுவலகம் மற்றும் வாசிக சாலை என்பன முற்றாக சேதமடைந்துள்ளன. இதேவேளை 7 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி, அலபாத்தல், பல்மடுள்ள, குருவிட்ட, எகலியகுட, கிரியல்ல, இம்பூல்பி, அயகம, ககவத்த, கலவான, கொலந்த மற்றும் நிவிதிக்கல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கேகாலை மாவட்டத்தின் புலத் குகுபிட்டிய, தர்ணியகல, எட்டியாந்தோட்ட மற்றும் தெஹியுபிட்ட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தின் பத்தேகம, யாக்கலமுல்ல, நெலுவ, தவலம, நியாகம மற்றும் நாகுட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் பிரதேச செயலாளர் பிரிவுகளான புலத் சிங்கள, அகலவத்த, வலல்லாவிட்ட மற்றும் பதுர்லி ஆகிய பகுதிகளும் உள்ளடங்குகின்றன. மாத்தறை மாவட்டத்தின் கொட்டுப்புல, பஸ்கோட, பிட்டபேத்தர மற்றும் முல்டியான ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்தின் வலஸ்முல்ல மற்றும் கட்டுவன ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நுவர்லியா மாவட்டத்தின் அம்பகமுவ, கோரளை மற்றும் கொத்மலை ஆகிய பகுதிகளும் உள்ளடங்குகின்றன.